சமீபத்தில் நடந்து கொண்டிருந்த இசைஞானி இளையராஜாவின் பிரச்சனைகள் ஓய்ந்ததா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவர் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர் என்று நமக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் அவருடைய குணங்களும், கேரக்டர்களும் இருக்கிறது என்று நமக்கு தொடர்ந்து பார்க்கிறோம். எதனால் இப்படி பண்ணுகிறார் என்று தெரியல. ஆனா உண்மையிலே இன்னொரு விஷயம் அதில் இருக்கிறது. தமிழ் சினிமாவில் அவர்களுக்கு வாய்ப்புகள் குறைவாக கிடைப்பதால் ஒரு டென்ஷன் ப்ரெஷர்ல தான் இந்த மாதிரி பண்றாரோ அப்படின்னு உள்ள சந்தேகங்களும் எழுகிறது. நம்ம பார்த்திருக்கிறோம் குட் ஃபேட் அக்லி படத்தோட அவரு இந்த மாதிரி சில பாட்டுகள் கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்திருக்கிறார், நோட்டீஸ் கொடுத்திருக்காருலாம் நமக்கு சொல்லப்படுறதுல அதை பற்றி நமக்கு என்ன சொல்ல வரோம், ஏன் அவர் இப்படி பண்ணணும், அவருக்கு பண்றதுக்கு இதுல என்ன உரிமை இருக்கு, என்ன கடமை இருக்கு, வேணுமனா அவர் வாங்கின அந்த 3 பாட்டுக்கும் படத்துக்கும் இசை அமைத்து கொடுத்த அந்த பாட்டுக்கும் 3 படத்துக்கும் சம்பளத்தை திருப்பி கொடுப்பாரா? அப்படி கொடுத்தா இதுக்கு கார்ப்பரேட் உரிமையை அவர் வாங்க அப்படின்னு நமக்கு ஒரு நியாயம் தர்மம் அதுல இருக்கு. அதை தவற விட்டுட்டு இளையராஜா சார் இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்றாரு.